1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன மாற்றங்கள் வருது, கோல்சாரங்கள் என்னென்ன மாறுது, பொதுவாக உலகத்துக்கு எப்படி இருக்கும், இந்திய திருநாடு எப்படி இருக்கும், தமிழ்நாட்டில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், அந்த ஒரு பெரிய மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் வரப்போகிறது, அதாவது ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழில், இது எல்லாமே இந்த வருஷம் நல்லது எப்படி நடக்கும், நல்லது எப்படி போகும் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இந்த வருஷம் பார்க்க போகிறது பராபவ வருஷம். இந்த பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷம் அப்படின்றது மொத்தம் 60 ஆண்டுகள். இந்த தமிழ் வருஷம் 60 ஆண்டுகளை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னாக்க, தகப்பனுக்கு உபதேசம் கொடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் இந்த 60 வருஷத்துக்கும் 60 படிகள் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு வயசை கடக்கும்பொழுது அந்த ஒவ்வொரு படிகளை கடக்கும்பொழுது 60 ஆண்டுகளை கடக்கிறோம். அப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ வர்றது 40வது வருஷம். இந்த 40வது வருஷம் அப்படின்னாலே நம்மளுடைய நியூமராலஜி படி 4 அப்படின்றது ராகுவை குறிக்கக்கூடியது. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா, ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். ஏன் நிகழும் அப்படின்னாக்க, இந்த வருஷத்துடைய ராஜா தனக்காரகனான குரு பகவான். குரு அப்படின்றது தனத்துக்கு அதிபதி மற்றும் புத்திரருக்கு அதிபதி. அப்படியேற்பட்ட வசந்த குரு பகவானை ராஜாவாக கொண்டும், மந்திரியா அங்காரகன் நிலத்துக்கு அதிபதியான செவ்வாயை அதிபதியாக கொண்டது. இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. சேனாதிபதி சந்திரன், மனோகாரகனான சந்திரன். பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்றைக்கி மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடர்த்தெடுக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் உண்டு. அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல், இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய, விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறக்குது. சரி, இதில் என்னென்ன கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, இவங்க என்னென்ன நன்மையை செய்வாங்க அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குருவினுடைய மாற்றம் இருக்குது. 26/6/2026 அப்போ குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது கடகத்துக்கு போனாலே உச்சம் பெற்று மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும்.
அதற்கு பிறகு பார்த்தேனால் 13/11/2026 ராகு கேத்துவின் பெயர்ச்சி. ராகு மகரத்தில் மகர ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய விசேஷம். ஏன்னா ராகு இருக்கக்கூடிய வீடுகள்லேயே மகரத்தில் இருந்தார்னா மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தவிர பார்த்தேன்னா அதாவது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தாரே ஆனால் ராகு பெரிய ஏற்றம் கிடைக்கும்னு சொல்கிறது. அதில் மகரமும் ஒரு வீடு. சரி, இந்த மகரத்தில் ராகு வர்றதும் கடகத்தில் கேது வர்றதும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அது தவிர பார்த்தேனால் 10ஆம் மாதம் குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போய் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருஷத்தில் பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு மற்றும் ராகு கேத்துவின் மாற்றம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இதனால் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு, பணம் புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. ஏன்னா குரு உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத இப்போது ஒன்றொன்னா பராபவ வருஷம் 14/4/2026 14/4/2027 வரலும் உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இந்த பராபவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். எது வரையிலும் இருக்கார்? மே வரையிலும் இருக்கார். அப்போ நீண்ட நாட்களாக திருமண பந்தம் ஏற்படாமல் இருக்கின்ற யுவன் மற்றும் யுவதிகள், அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், அதற்கு உண்டான காலகட்டங்கள் தொடங்கிடுச்சா? காலகட்டங்கள் தொடங்கிடுச்சு. ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்போ திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் 11 சனி பகவானும் 2 குரு பகவானும் இருக்கும்போது வியாழன் நோக்கு என்கின்ற குருபலம் வந்தாச்சா? குருபலம் வந்தாச்சு. அப்போ திருமணத்திற்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த பராபவ வருஷத்துக்குள்ளார திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறாரு. 3ஆம் இடம் அப்படின்ற இடத்துல கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறாரு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே
வெற்றி 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 பெறக்கூடிய காலகட்டங்கள். முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கார். சரி, அவர் எத்தனை மாதம் இருக்கார் அப்படின்னாக்கா சற்றேறக்கூடிய ஒரு 5 மாதம் இருக்கார். அதுக்கு அடுத்தது அவர் போகக்கூடிய இடம் சிம்மத்துக்கு போகிறாரு. சிம்மம் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடம். நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனம் வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தனக்காரகனான குரு ராஜாவாகவும் மந்திரியாக செவ்வாயாகவும் சேனாதிபதியாக சந்திரனும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல கேது இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் மாத்ருவுக்கு அம்மாவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது சின்ன சின்ன வியாதி வந்தாலும் உடனடியாக உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்க்குறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாகவே இருக்கும். இதை தவிர ரிஷபத்துக்கு பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துக்கு ராகு மாறுறாரு. எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க, அவர் 11 இப்போ 10ல் இருந்துக்கிட்டு 11 இருக்கிறார், 11 திருப்பி 10க்கு வரார், மகரத்துக்கு வராரு. மகர ராகு அள்ளி தருவார். தொழில் பண்ணக்கூடியவங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றமாக இருக்கும். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி. உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருஷம் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? வாய்ப்புகளும் உண்டாகும். சரி, இந்த பராபவ வருஷம் ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்ன ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னா, ராசிநாதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். ஒரே வாரத்தில் ராசியிலே வந்துடுறார். பெரிய விசேஷம். அதை தவிர பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த வருஷம் வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு மற்றும் சனியினுடைய இருப்பிடங்கள் எல்லாமே இவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு பகவானை பற்றி ஐயா சொன்னார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவும், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணவரவு மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. அது தவிர மே மாதத்திற்கு மேலே பார்த்தோம்னா குருவினுடைய மாற்றம், உச்சம் பெற்ற குரு, அதாவது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல போய் இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கார். இந்த மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கிறது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவருடைய பார்வைகள் மிகப்பெரிய ஏற்றத்தில் கொடுக்கறது. பார்வைகள் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண பாக்கியம், திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மே 26ஆம் தேதிக்கு மேல் நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டு. கவலைப்பட வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா ராகு பகவான் மகரத்தில் 9ஆம் இடத்துல போய் இருக்கார். 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள், அதுவும் மேற்கு பக்கம் போய் சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் வரார். 11ஆம் மாதத்துக்கு மேலே சிறு சிறு தடங்கள் வரும். 3ஆம் இடத்துல எழுத்து பணியில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் சிறு தடங்கள் வந்தாலும் நிச்சயமாக தடங்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய, இந்த எழுத்து பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிறு சிறு தடங்கள் அதற்கு பிறகு பெரிய வெற்றியை அவர்கள் அடையக்கூடிய வாய்ப்பு. இயக்குநர்கள், அது தவிர முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஸ்ட், அவங்களுக்கெல்லாம் ஃபீமேல் ஆர்டிஸ்ட், மேல் ஆர்டிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த வருஷத்தில், அதுவும் இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தோம்னா சனி பகவான் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 11ஆம் இடத்துல போய் உட்காந்து குருவின் பார்வையில் போய் இருக்கார். குருவின் பார்வையில் இந்த மே மாதத்துலேருந்து போய் இருக்கார். அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது. எடுத்த காரியங்கள், தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். எப்படின்னா அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள், சின்னத்திரை பெரிய திரையில் இருக்கிறவங்க திடீர்னு எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு, வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதோடு பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் நல்லபடியாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா
இந்த இந்த சர்ஜரி, அதாவது டாக்டர்ஸாக இருந்து சர்ஜரி பண்ணுறவங்க, அதுவும் வந்து ரொம்ப இந்த சர்ஜரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அவர்களுடைய தொண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் மூலியமாக பெரிய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால பெரிய புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கொடுப்பார். அது தவிர 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இந்த காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையோடு நல்ல ஒரு உடன்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு இந்த வருஷம் வந்து ரொம்ப ஏற்றத்தில் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் போய் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றார் குரு பகவான். படிப்பு நல்லபடியாக இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. படிப்பு அதுவும் வந்து இந்த மறைந்த கல்வி, கல்விகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான விஷயங்கள், டெக்னிக்கலி, அதை தவிர வந்து இந்த பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய, மேற்படிப்பு படிக்கிறவங்க எல்லாருக்குமே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சரி, இந்த வருஷம் வந்து எந்த கோவிலுக்கு போகலாம், எந்த கிரகங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடும், அதை தவிர வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. ஏன்னா கோச்சாரத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது. அதனால் எந்த கோவிலுக்கு போகலாம், அதன் மூலியமாக என்னென்ன விளைவுகள் வரும் இந்த வருஷத்துலன்றதை ஐயா கிட்ட கேட்போம். நல்லா அருமையாக சொன்னீங்க. ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் செல்ல வேண்டிய கோயில் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் உள்ள எம்பெருமான் ரங்கநாத சுவாமியை இந்த வருஷ தொடக்கத்துலேருந்து முடியறதுக்குள்ளார ஒரு ட்ரிப்பு கண்டு கும்பிட்டுட்டு வாங்க. நல்லபடியாக நடக்குமா? நல்லபடியாக நடக்கும். இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோசாலை அப்படின்னாக்கா பசுக்களை பராமரிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த பசுக்களை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதத்துக்கு உண்டான அகத்திக்கீரை, வைக்கோல், புல் வாங்கிறதுக்கு இந்த பராப வருஷம் தொடங்கினதுலேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய 12 மாதத்துக்கும் உங்களால் முடிஞ்சதுக்கு வாங்கி கொடுங்க. அகத்திக்கீரை, புல், வைக்கோல் பசுவுக்கு. எப்போதுமே அப்படின்னாக்க பசுவின் இதில் உடலில் பொறுத்தளவுக்கு அனைத்து தேவதையிலும் வாசம் செய்கிறதா ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்போ பசுவை பராமரித்தோம், பசுவுக்கு உண்டான உணவு கொடுத்தோம் அப்படின்னாக்க கோவரட்சிஷா நம்மளுடைய குடும்பம் நல்லபடியாக இருக்குமா? குடும்பம் நல்லபடியாக இருக்கும். சரி, இதை தவிர நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இந்த வருஷத்துக்கு வந்து ராஜாவாக வந்திருக்கிறது வியாழன் அப்படின்றது குருமகான்கள். அப்போ இந்த வேத பாடசாலைகளில் வேதம் படிக்கக்கூடியவங்களை, வேதத்தை நாம் ரசித்தோம் அப்படின்னு சொன்னாக்க வேதம் நம்மளை ரசிக்குமா? வேதம் நம்மளை ரசிக்கும். வேத பாடசாலைகளுக்கு இந்த பராப வருஷம் தொடங்குறதுலேருந்து இந்த பராப வருஷம் முடிகிற வரலும் அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுங்க. அது 100 ரூபாயாக இருக்கட்டும், 500 ரூபாயாக இருக்கட்டும், 5000 இருக்கட்டும். அடுத்தது வேதத்தை நாம் ரசித்தோம் அப்படின்னு சொன்னாக்க வேதம் நம்மளை காக்கும். வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் வேதமும் கோவும் விளக்கும். அதை தவிர எம்பெருமானை போயிட்டு ஏதாவது ஒரு நாளில் போயிட்டு ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை கும்பிட்டுட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் சூரியனை கண்டுவிட்டு எப்படி பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். சரி, மொத்தத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பராப வருஷம் கன்க்ளூஷனாக என்ன அப்படின்றத நம்மளுடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். இந்த பராப வருஷம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி. எடுத்த காரியங்களில் நிச்சயமான ஜெயம் உண்டு. நினைத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். தொழிலில் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபங்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ? மே மாதத்துக்கு மேலே திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவின் பார்வை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுக்க போகிறது. அது தவிர பார்த்தாலேயானால் ராகுவினுடைய சம்பந்தம் 9ஆம் இடத்துல பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அதாவது நினைத்து பார்க்காத முடியாத ஒரு பெரிய ஏற்றத்தில் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் சிறு சிறு தோல்விகளை
தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். அதற்கு பிறகு அதை தாண்டி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சின்னத்திரை பெரிய திரை நடிகர் நடிகைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏதாவது இந்த வருஷம் நிச்சயமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக அமையும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தே ஆகணும். ஏன்னா ராகுவும் 9ஆம் இடத்துல போய் உட்காந்து அவர் மகர ராகுவாக இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். மொத்தத்தில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 95 விழுக்காடு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த பராபவ வருஷம் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.